இந்த இனிய விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் இருக்கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் மீட்டில் கலந்துக்கிறதுக்கு. இதில் எல்லாரை பற்றியும் சொல்லணும். முதல்ல பத்திரிகை ஊடக நண்பர்கள் தமிழ் ரசிக பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறமா எடிட்டர் சார் இந்த படத்தை பிரமாதமாக எடிட் பண்ணியிருக்கிறாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் தீபக் சார் கேமராமேன் சாரை பற்றி சொல்லணும். அதாவது இந்த டைலாக் நான் பேசும்போது இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ ஸ்டெப்பு வர வேண்டியிருக்கு, அது கொஞ்சம் நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் அது வரைக்கும் வர்றதுக்கு இதல்ல, ஃபாஸ்ட்டாக பேசினேன்னாக்கா அந்த டைலாக் கொஞ்சம் கரெக்டாக ரீச் ஆகுமான்றது தெரியல அப்படின்னா அப்படின்னா ரைட்டு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் ஒரு 2 அடி பின்னாடி தள்ளிக்கிறேன் அப்படின்ட்டு அழகாக இது பண்ணி ரொம்ப அழகாக நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணார். சில இடங்கள் நான் போயிருக்கேன். ஒரு படம் நான் நடிக்கும் பொழுது இந்த 10 kV 4 kV அந்த கேவி இந்த கேவி எல்லா லைட்டையும் போட்டு விட்டு அதுக்கப்புறமா ரிஃப்ளெக்டர் எல்லாத்தையும் வச்சு கண்ணு திறக்க முடியல, மூடிக்கிட்டேன். ஆனால் லுக்கு எங்கேன்னு தெரியல, கண்ணே தெரியல. அப்புறம் நான் எங்கே லுக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த படத்தில் இருந்தது இல்லையா, உங்களுக்கு கண்ணில் ஒரு ஸ்பார்க் தெரியுதுன்னு மாமா சொல்லுவாப்பில் என்னை பார்த்து, அந்த மாதிரிலாம் ஒரு கஷ்டப்படுத்தாமல் ரொம்ப அழகாக ஷார்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா கண்ணு திறந்து அப்படிலாம் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கப்புறமா சேஷு ஆரம்ப காலத்திலேருந்து நாங்கள் நண்பர்கள் கூட இருக்கிறதுனால ரொம்ப ஜாலியாக ஆக்ட் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கு அடுத்ததாக டைரக்டர் கார்த்திக் யோகி ரொம்ப அழகாக இந்த கதையை எனக்கு பார்க்கிங் படத்தினுடைய லொக்கேஷனில் சொன்னாப்பில் இந்த கேரக்டர் இந்த மாதிரின்னு ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கும் பொழுது அது ரொம்ப ரைட், ஓகே. சின்ன பாப்பா பெரிய பாப்பா அதுக்கப்புறமா பேட்டரின்னு ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறமா இந்த படத்தில் தான் நான் இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளியாக நடிச்சிருக்கேன். ரொம்ப அழகாக ஒரு கேரக்டர் விளக்கி எனக்கு சொல்லி ரொம்ப அழகாக ஒரு ஷாட்டு அதை நானே ஃபுல்லாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல கோஆப்ரேஷன் பண்ணி எனக்கு ரொம்ப ஒரு ஆதரவாக இருந்து நடிக்க வச்சார். ரொம்ப சந்தோஷம். அடுத்தது மேகா ரொம்ப அழகாக நல்ல அழகான நல்ல தமிழ் பேசி நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நடிகை. ரொம்ப நல்லா வரணும், அவங்களெலாம் நல்லா வரணும். அடுத்ததாக தம்பி, என்னுடைய அருமை தம்பி சந்தானம், எல்லா படத்துலேயும் அண்ணன் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படக்கூடியவர். அன்பாக கட்டளையிட்டு என்னை அழைத்து அந்த படத்தில் அண்ணன் இருக்கணும், அண்ணன் நீங்கள் வரணுண்ணே, நீங்கள் இருக்கணுண்ணே அப்படின்னு என்மேல் ஒரு மிகப்பெரிய அக்கறை உள்ள ஒரு தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. அடுத்தது நடராஜ் சார், எங்கேயாவது ஒரு ஷூட்டிங் நடக்குது, அடுத்தது ஒரு லொக்கேஷன் கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் வருதுன்னு நீங்கள்லாம் போங்க அப்படின்ட்டு நடந்து வந்துடுவார் அங்கேருந்து. அந்தளவுக்கு அவருக்கு அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்த்துக்கணும் அப்படின்றது. மாமா, எங்கள் மாமா ஆரம்ப காலத்திலேருந்து இன்று வரையில் நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கிற காலத்திலேருந்து என்னை இடைய மாப்பிள்ளை இடைய மச்சான் அப்படின்னு கூப்பிட்டு இன்றைக்கி வரைக்கும் இந்த படத்தில் நம்ம மாமா கூட சேர்ந்து நடித்ததில் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இதுக்கு முன்னாடி ஒரு டெலிஃபிலிம் ஒன்று சேர்ந்து நடித்தோம். அதுக்கப்புறமா இந்த படம் தான். அப்புறம் மாமா கூட சேர்ந்து கலந்து பேசி நடித்து ஆடியோ கட் ஆகிடுச்சா? நான் பேசுகிறது எனக்கே கேட்குது, கரெக்டாக இருக்கா? ஓகேவா? ஓகே. அதே மாதிரி தம்பி ரவிமரியா அவர்கள் நல்ல ஒரு இயக்குனர், இந்த படத்துலேயும் ஒரு அருமையான கேரக்டர். அதே மாதிரி தம்பி ஜான் விஜய், நான் அவரும் மீட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த லெமன் சோடா எப்படி போடுறது, ஊறுகாய் எப்படி போடுறது, இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். புதுசாக அப்படியே இல்லை இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணிட்டு அதை ஃபோன் பண்ணி சொல்லுவார், ரொம்ப பிரமாதம்ன்ட்டு. அடுத்தது ஜாக்குலின், குல் சுரேஷ், தம்பி பிரசாந்த் அவர்கள், அவங்களாம் நமக்கு ரிவ்யூவில் என்ன சொல்ல போகிறாங்களோன்னு பயந்துக்கிட்டே ஒழுங்காக நடிக்க வேண்டியது. ரொம்ப எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வந்திருப்பவர்கள் அனைவருக்கும், மேடையில் இருப்பவர்கள், மேடையில் வராமல் கீழே உட்கார்ந்திருக்கக்கூடியவர்கள், ஐயா அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்தினுடைய சக்ஸஸ் முக்கியம். ஆனால் நாசர், உன்னை பற்றியும் சொல்லிடுறேன். சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப தம்பி மாதிரி கூட இருக்கக்கூடிய நாசர், சுரேஷ் சந்திரா அவர்கள், ஆல்பின், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைந்ததற்கு உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் தான் காரணம். இன்னும் பெரிய ஒரு வெற்றி அடையணும். நடராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி 3வது வாரம் 4வது வாரம் மட்டும் இல்லை, 50வது நாள் மட்டும் இல்லை, 100வது நாள் விழாவும் வர வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன்.
நன்றி, வணக்கம். இப்படி தான் பலுச்சிஸ்தான் பார்டரில் எதிரி நாட்டுக்கு எனக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க, நான் நின்றுக்கிட்டே இருக்கேன். அவங்க வராங்க, நான் நிற்கிறேன். அவங்க கடந்து போயிட்டாங்க, ஏன் நான் தூக்கிட்டேன். அதாவது ஆர்சியா இருந்த என்ன எம்சியா மாத்தின பெருமை நம்ம டைரக்டர் கார்த்திக் யோகியோட தான். அதாவது நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. ஆர்சியாக இருந்தது ரவிச்சந்திரனாக இருந்தேன்னா மேஜர் சந்திரகாந்த் தான் மாறிட்டான்னு சொல்லுவோம். ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டர் சார். ப்ரெஸ்ஸு, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள். கிட்டத்தட்ட ஒரு 40 years, 4 decades எனக்காக என்னோட பயணப்பட்டு என் வெற்றிக்காக உழைச்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய மிக்க நன்றி. அதாவது ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா மினிமம் 10 years தாங்கும் ஹீரோவாக இருந்தால். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து 80s நிழல்கள் ஆரம்பித்து அப்படியே தம்பிக்கு அந்த ஊர், அப்படியே வந்து நாயகன், அப்புறம் வந்து அடுத்த ஒரு 90s பார்த்திங்கன்னா அண்ணாமலை, அருணாச்சலம், அப்படியே வந்து தர்மதுரை, அப்படியே வந்து 2000 மேலே வந்து கேஜி, ஏஜிஎஃப், அப்படியே வாய்ஸ் ஓவரில் சேஞ்சு ட்ராவல் ஆகி அப்படியே 2021 இந்த ராமசாமிக்கு ஒரு சலாம். அதாவது வந்து பார்க்க போனால் நம்ம கே பாலச்சந்தர் சார் வந்து ரஜினி சார் முதல்ல பார்த்துட்டு இந்த பையன்கிட்ட ஏதோ இருக்குது, இவன் கண்ணில் ஒரு ஃபயர் இருக்குது, இவனை வச்சு நான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தப்பு தாளங்கள், அபூர்வ ராகங்கள், 3 முடிச்சு அப்படின்னு கொடுத்து அப்படியே லிஃப்ட் பண்ணி பெரிய இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். அந்த மாதிரி நம்ம கார்த்திக் யோகி என்னை பார்த்து இவர்கிட்ட ஒரு பெரிய காமெடி மேட்டர் ஒளிஞ்சிருக்கு, அது வெளிக்கொண்டு வருவோம்னு சொல்லி இந்த மேஜர் சந்திரகாந்த் கேரக்டரை கொண்டு வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி எல்லாம் ஒரு டாக் ஆஃப் த டவுன் ஆக்கினதுக்கு மிக்க நன்றி. சந்தான சார் சொல்லணுன்னா ஹீரோ, அவர் வந்து ஆரம்ப காலங்களில் நாங்கள் அவரோட 2-3 படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டச் இல்லாமல் இருந்தது. ஆனால் அவர் காமெடியை பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணுவேன். நிறைய படம் உங்களுக்கு தியேட்டரில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இவர் ஹீரோலையும் வந்து கலக்கு கலக்கிட்டு இருக்காரு. இவரோட நம்ம ஒரு படம் ஒன்று காம்பினேஷன் பண்ணணும்னு சொல்லி மைண்டில் ரொம்ப நாள் ஆசை இருந்தது. அது இந்த படத்தில் எனக்கு அமைஞ்சது. சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன், சச் அ ஹம்பிள் அண்ட் வெரி, அதாவது எந்த பந்தா எதுவும் கிடையாது, ஈகோ எதுவும் கிடையாது. செட்டில் கூட உட்காந்துட்டு இருப்பார். கூட இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் வந்து இது பண்ணுவார், நல்லா பண்ணுறீங்க சார், நல்லா பண்ணுங்க சார், நான் இதில் பார்த்தேன், ரஷ்யில் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக சார், அல்டிமேட் சார்னு சொல்லி. அந்த குணம் யாருக்கும் நான் பார்த்ததில்ல. ரொம்ப வெரி நைஸ் ஜென்டில்மேன். அவரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ் கிடைச்சதுக்கு சார் மிக்க நன்றி. இந்த படத்தில் நான் சொல்ல வேணாம், எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. நான் தான் அந்த ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல காமெடியில் வந்திருக்கேன். ஸோ அதை நல்லா அப்ரிஷியேட் பண்ணி ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்ஸ் ஃபார் தி ப்ரொடியூசர், அந்த டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆல் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆல் ஆர்டிஸ்ட், எல்லா ஆர்டிஸ்டும் எனக்கு பிகாஸ் எல்லோரும் நண்பர்கள் எனக்கு. அது எல்லோரும் பேசிட்டாங்க. ஸோ திரும்ப அதை சொல்ல வேணான்னு பார்த்தேன். ஸோ நைஸ் ஃபார் கிவிங் மீ அ சான்ஸ் டு டாக் டு இன் ஃப்ரண்ட் ஆஃப். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வடக்குப்பட்டு ராமசாமி படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் கடவுளெல்லாம் வேண்டிகிட்டு இருந்தேன். எந்த தடையும் இல்லாமல் இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரலும் முடியணும் அப்படின்றது என்னோடய வேண்டுதல். அதே மாதிரி இந்த படம் ஆரம்பம் முதல் இன்று சக்ஸஸ் இந்த மீட் வரலும் நல்லபடியாக. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த படத்தில் சப்போர்ட் பண்ண ஊடக நண்பர்கள். அது எப்போ இது மேலே பேசினா சந்தானத்துக்கிட்ட திட்டு வாங்கினா சொதப்பிடுவாங்க. என்னுடைய இயக்குனர், இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கார்த்திக் ரொம்ப நன்றி. டிக்கில் வேணாலே கோச்சிக்கினேன். என்னப்பா என்ன 13 நாள் கேட்டு 3 நாள் தான் வச்சு இது பண்ணிக்கிறீங்கன்னு ரொம்ப சண்டை.
நான் என்ன அடுத்த படம் பண்ணிக்கலாம், நான் என்னதான் அடுத்த படம் பண்ண போறீங்க, 2-3 படம் விட்டேன் தெரியுமா உனக்கு, நீ கேட்ட தேதியெல்லாம் மாறி மாறி கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் இல்லைன்ட்டு பாப்பா அப்படின்னு மூட் அவுட் ஆகி போச்சு ரொம்ப. சரி அடுத்த படத்தில் பண்ணிக்கலாம், நீ எங்கள் அடுத்த படத்தில் பண்ண போகிறேன்ட்டு விட்டேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் கூப்பிட்டு பேசும்போது ஒரு பக்கம் ஒரு சந்தோஷம், இது நிஜம்தானா, எதிரே நம்மளை கவுத்துருவார், 13 நாள் அதில் கேட்டார், இதில் ஒரு 35 நாள்றாரு, 40 நாள்றாரு, நம்பி வர படம் வந்தால் கம்மிட் ஆகலாமா வேணாமா, சந்தானம் படம் நடித்த படம் கூட 4 சீன் நடித்தாலும் நறுக்கல் ஆகிடும், நம்மளுக்கு லைஃப் சேஞ்ச் ஆகிடும், இதுதாங்க உண்மை. சந்தானத்தை கூட நடித்தேன்னா எனக்கு லைஃப் அப்படின்றது என் மனசு பாதிக்குது. ஏற்கனவே சின்ன சின்ன வேஷங்களாக பண்ணிட்டு வந்தேன், இதில் நல்ல வேஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு இது எனக்கு டவுட்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. படத்தை நிறைய நாள் ஒர்க் பண்ணேன், நிறைய சீன் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜாலியாக கலகலான்னு படம் போயிடுச்சு. மற்றபடி இதுக்கு மேலே நான் இந்த இடத்துலேருந்து எல்லா மேடையில் இருக்க எல்லாருக்கும் இந்த படம் சம்மந்தப்பட்ட எங்களுடைய அண்ணன் செம்புலி ஜெகன் அண்ணன், அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. நாங்கள் ஒரு டீமாக இருந்தோம், நாங்கள் ஒரு குரூப்பு, சுமதி அக்கா, செம்புலி ஜெகன் அண்ணா, அதுக்கப்புறம் பிரதீப்பு, எல்லாம் நாங்கள் பிளாஸ்டிக் டீ வாங்கி வச்சுக்கினேன், யூஸ் அண்ட் த்ரோ கப்பு போட்டுன்னு மரத்தில் எந்த மரத்தில் ஒன்றாலும் கட்டி தொங்கிட்டு அங்கே ஒரு பக்கமாக உட்காந்து பேசின்னு இருப்போம். ஜாலியாக அப்படி டீ ஆளுக்கு ஓடும்போது டீ பிஸ்கெட்டு போகிற எல்லாம் இருக்கும் அதில், முருகன் இருக்குது, யாருக்கு என்ன உண்மை இருக்கும் அதில். அந்த மாதிரி அங்கங்கே ஒரு என்னமோ ஒரு டூர் போயிட்டு வந்த மாதிரி அந்த இடங்கள் நிஜமாலுமே அற்புதமான லொக்கேஷன்லாம் பிரமாதமாக இருந்தது. அந்த லொக்கேஷனில் வந்து பாதராத்திரியில் பார்த்தீங்களா அந்த பண்ணி இனி காட்டு பண்ணி வரோம் அப்படின்னா, காட்டு பண்ணி வருமா என்ன இது புருன்னு அது வேறு, அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடினு இருக்குது. இந்த பக்கம் எதாவது ஆப்போ திடீர்னு புலி கிளி வந்துட போதுன்னு போய், ஆனால் புலியெல்லாம் இங்கே வராது, எப்போயாவது ஒரே ஒரு வாட்டி தான் ஒரு யானை வந்துருக்குது அப்படின்னாங்க. மெர்சல்லாம் கொஞ்சம் இருந்தது. இந்த படம் வந்து இதுக்கு மேலே நம்ம நிறைய பேருக்காக பேசுறதுக்கு, அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு மக்களுடைய ஆதரவு, ஊடகத்துறையோட ஆதரவு, இந்த மற்றபடி இந்த என்ன சொல்கிறது இந்த உதவி இயக்குனர்கள் எல்லாம், அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், டோட்டல் டீமு சூப்பருங்க, எல்லாமே நல்லா ஜாலியாக ஒர்க் பண்ணாங்க பசங்க. நைட் அண்டு இயக்குனர் எப்படி கண்ணை முடிக்கிறான் அதே மாதிரி அவங்களும் கூடவே கண்ணை முடிச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றி. சில பேர் திட்டுவேன் நான், இல்லை மணி நான் அது இப்போ இதுக்கிட்ட நான் வர முடியாது போ அப்படின்னா, நான் என்ன போய் சொல்லு போ, நான் வர முடியாது போ, நான் கழிட்டேன், நான் கைட்டேன் போ, சட்டெல்லாம் கைட்டேன்னு சொல்லிட்டு போன், நான் வானா ஏன்னா அப்படி பண்ணுறேன். அது மாதிரி இது எல்லாமே வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச போது சந்தோஷமாக இருக்கும், மனநிலை இருக்குது. இந்த தயாரிப்பாளர் மேலும் மேலும் பல படங்கள் பண்ணணும், மேலும் மேலும் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும் மேலும் மேலும் உயரணும். சந்தானம் கூடிய விரைவில் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், எல்லா படத்திலும் என்ன ஆயிருக்கணும், அதுதான் என் ஆசை. மனசார வாழ்த்துறேன். ஹீரோயின் சூப்பருங்க, மேகாவேஷ் வந்து கலக்கல் வந்து அந்த பந்தாக இந்த சீன்லாம் கிடையாது, அவங்க பாட்டுக்கு வந்து உட்காந்து ஜாலியாக பேசினே இருப்பாங்க. அதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் இதை தேவையான பேசுவாங்க, அவ்வளோதான். அதை மற்றபடி செல்ஃபோனை வச்சுக்கினேன் அவங்க பாட்டு. அவங்க அம்மா அவங்களும் ரொம்ப நல்ல டைப்பு. ஏன்னா நான் போகும்போதெல்லாம் பஜ்ஜி போனால் வடையெல்லாம் வாங்கி போய்க்கிறேன் எல்லாருக்கும். ஷூட்டிங்க்கு லேட்டாக வந்து திச்சு வாங்கிக்கினேன், இருந்தாலும் சுட சுட எல்லாருக்கும் அதெல்லாம் வாங்கி போயிருக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னுடைய பாஸ்கரண்ணா, நாங்களாம் ரொம்ப நாள் எல்லாமே ஒன்றா டிவியில் இதில் வந்து பண்ணிருக்கிறோம், ஏதாவது பார்த்துன்னுக்கிற கவுண்டர் போடலாமான்னு நோட் பண்ணிக்கிறேன், நான் மாட்ட மாட்டேன். பாஸ்கரண்ணா நன்றிண்ணா. மற்றபடி எல்லாம் நட்டி சார், ரவி சார், ரவிமேரியன் சார், கூல் சுரேஷ், அதிர்ந்து இல்லை சொல்லிட்டேண்ணா சொல்லிட்டேன், ஸ்கூல் சுரேஷ், பிரசாத், ஜாக்லின், எல்லாருக்கும் இந்த மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும், யாருக்காவது என்னுடைய நடித்த நடிகர், இந்த படத்தில் எங்களோட நடித்த நடிகர் யார் பேராவது மறந்து போயிருந்தாலோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம், ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் மேலும் மேலும் வளரணும். நன்றி நன்றி நன்றி.